ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான். திருநெல்வேலி ஸ்பெஷல் ஹல்வா எப்படி பண்ணலாம் அப்படின்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். திருநெல்வேலியில் 2 வகையான அல்வா பண்ணுறாங்கங்க. ஒன்று ரொம்ப சாஃப்டாக இருக்கும், இன்னொன்று கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும். இந்த 2 வகையான அல்வாவையும் நம்ம இன்றைக்கி ஒரே ரெசிபியில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஹல்வாவுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கறதே சம்பா கோதுமை தான். நான் இங்கே உடச்ச கோதுமை எடுத்துருக்கிறேன். நீங்கள் முழு கோதுமை வேணாலும் எடுத்துக்கலாம். அதை 8 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சம்பா கோதுமையை 1-2 உடச்சி வச்சுருப்பாங்க. இந்த கோதுமையை நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். எதுவாக இருந்தாலும் 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. உடச்ச கோதுமைனா நம்ம கையால் பிசைஞ்சு பால் எடுத்துடலாம். முழு கோதுமைனா நம்ம கிரைண்டரில் அரைச்சி பால் எடுத்துக்கணும். 1 கப் கோதுமைக்கு 2.5 கப் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். அதாவது 200 கிராம் கோதுமை எடுத்துருக்கிறேன். அதனால் நான் 1/2 கிலோ சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இந்த இனிப்பு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஒரு 1/2 கப் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். ஒரு 200 ml நெய், கொஞ்சமாக முந்திரி பருப்பு. இதுக்கு காஞ்ச திராட்சைலாம் யூஸ் பண்ணுறதில்ல. இன்னும் சொல்லப்போனால் ட்ரெடிஷ்னல் அல்வாவுக்கு முந்திரி பருப்பை யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் நம்ம எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக முந்திரி பருப்பு போட்டிருக்கோம். இப்போ நல்ல கோதுமையை பிசைஞ்சு பால் எடுத்துக்கலாம். 2-3 சிப்ட் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் எடுத்துக்கோங்க. இந்த தண்ணிக்கு அளவு கிடையாது. நம்ம கடைசியில் கிடைக்க போகிற அந்த கட்டியான பாலை தான் நம்ம அளவு எடுத்துப்போம். அதனால் நீங்கள் எவ்வளோ தூரம் பால் வருதோ அந்த அளவு தண்ணி சேர்த்து எடுத்துக்கலாம். நம்ம நல்ல பொடி கண்ணுள்ள அரிப்பை வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதில் திரும்ப தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சு பால் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த செப்டில் பாலே இல்லை, அந்த கலரே நல்லா மாறிடுச்சு. இதோட நம்ம நிறுத்திக்கலாம். அந்த கோதுமையே உங்களுக்கு உடச்ச கோதுமையே அப்படியே சக்கை மாதிரி மாறிடும். இதுக்கு மேலே நமக்கு பால் இருக்காது. நம்ம இதுக்கு மேலே நம்ம எடுக்க வேண்டியதில்லை. இந்த ஒரு சிப்டோட நம்ம முடிச்சுக்கலாம். பால் எடுத்த பின்னால் 2 தடவை வடிகட்டிடலாம். சின்ன சின்ன சக்கைகள் இருக்கலாம். அதனால் 2 தடவை வடிகட்டி எடுத்துட்டு ஒரு பாக்ஸ்லேயோ ஒரு பாட்டில்லையோ போட்டு நல்லா மூடி வச்சுடுங்க. குறைஞ்சது ஒரு 3 மணி நேரமாவது இது புளிக்கணும். அதாவது நல்லா கட்டியான பால் அடியில் தங்கிடும். மேலே ஒரு மாதிரி நீத்து போன மாதிரி தண்ணி வந்துடும். இப்போ நம்ம 2 தடவை வடிகட்டிட்டோம். இப்போ இதில் மூடி அப்படியே எடுத்து வச்சிடலாம். குறைஞ்சது 3 மணி நேரம் ஆகணுங்க. நம்ம 8 மணி நேரம் வரைக்கும் புளிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அடியில் பால் தங்கிடுச்சு, மேலே அந்த தண்ணி இருக்குது. அந்த தண்ணியை நம்ம வடிகட்டிடணும். பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். மேலே உள்ள தண்ணியெல்லாம் நமக்கு தேவையில்லை. அடியில் உள்ள கட்டியான பால் மட்டும் போதும். இந்த தண்ணியை வடிகட்டிட்டு அந்த பாலை ஸ்பூனால் கலக்கி ஒரு கிளாஸில் எடுத்து பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்ட்டு. இந்த பாருங்கள், இதுதான் கட்டியான பால். இதை நம்ம ஸ்பூனால் கலக்கிட்டு ஒரு கிளாஸில் அளவு எடுத்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட நமக்கு 1 கப் கட்டியான பால் கிடச்சிருக்கு. இந்த 1 கப் பாலுக்கு நம்ம 4 கப் 5 கப் தண்ணி மொத்தமாக தேவைப்படும். 4 கப் தண்ணியை நம்ம பால்லே சேர்த்துடலாம். 1 கப் தண்ணி நம்ம சர்க்கரை பாகுக்கு யூஸ் பண்ண போகிறோம். மொத்தத்தில் 1 கப் பாலுக்கு 5 கப் தண்ணி தேவைப்படுங்க. முதல்ல 4 கப் தண்ணியை நம்ம பாலோடு சேர்த்து கலக்கி வச்சிடலாம். 1 கப் தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க 2.5 கப் சர்க்கரையில் 1.5 கப் சர்க்கரையை மட்டும் நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். மீதம் இருக்க 1 கப் சர்க்கரையை வச்சு நம்ம கேரமல் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வெறும் பாத்திரத்தில் தண்ணி சேர்க்காம ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு கேரமலைஸ் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே கேரமலைஸ் பண்ணுற வீடியோவை நம்ம மஸ்கோ தல்வா, ப்ளம் கேக்லாம் பார்த்துருக்கோம். தண்ணி சேர்க்காம ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நம்ம கிளறினா அந்த சர்க்கரை இலகி நமக்கு கேரமலைஸ் ஆகும். இதை ரொம்ப கவனமாக பண்ணணுங்க. நம்ம கருகிடக்கூடாது. கருகினா நமக்கு அல்வா கெட்டு போயிடும். பாருங்கள், இப்போ நல்ல கேரமலைஸ் ஆகிட்டு இதுக்கு கிட்டத்தட்ட 15 நிமிஷம் ஆகும் நம்ம கேரமலைஸ் ஆகிறதுக்கு. இப்போ இதை அப்படியே நம்ம சர்க்கரை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதோடு சேர்த்துடலாம். இப்போ சர்க்கரை ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது தயாராக இருக்குது. அதில் நம்ம கேரமலைஸ் பண்ண சுகரை சேர்த்துடலாம்.
இதை சேர்த்த உடனே கொஞ்சம் கட்டியாகும், பிரச்சனை இல்லை, நம்ம கிளறி விடையில் கரைஞ்சிடும். இது நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்கணும். ஹல்வாவுக்கு நமக்கு சிறு கம்பி பதம் நமக்கு தேவைப்படும். உங்களுக்கு பாகு பதம் பார்க்குறதுல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட வீடியோவோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு பதம் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கோதுமை பாலை சேர்த்துடலாம். ஏற்கனவே நம்ம 1 கப் கோதுமை பாலோட 4 கப் தண்ணி சேர்த்து வச்சுருக்கோம், அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளறுங்க. நல்லா கிளறி விட்டு சேருங்க, ஏன்னா கோதுமை பால் அடியில் போய் படிஞ்சிருக்கும். நீங்கள் இப்படி ஸ்பூனாலேயே கரண்டியாலே கிளறி விட்டுட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் நம்ம கிளற ஆரம்பிக்கலாம். அல்வா தயாராகிறதுக்கு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் ஆகுங்க. அப்படியே மீடியம் ஃப்ளேமில் போட்டு கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அல்வா கட்டியாக ஆரம்பிக்குது. இப்போ பாருங்க, 45 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. கொஞ்சம் ஓரளவு கட்டி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் சேர்க்க ஆரம்பிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் முதல்ல சேர்த்துக்கோங்க. அதை கொஞ்சம் கிளறி விட்ட பிறகு திரும்ப 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எப்போ இந்த நெய்யெல்லாம் வெளியில் கக்கி திருப்பி அல்வா சுருண்டு வருதோ அந்த ஸ்டேஜில் தான் அல்வா தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, நெய்யில் வறுத்து வச்சு முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் ஆயிருக்குங்க. அல்வா நல்லா கட்டியாயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் வெளியில் வர ஆரம்பிக்குது. இப்போ பாருங்கள், நல்லா தெரியும் உங்களுக்கு. இன்னும் பாருங்க, ஒரு 5 நிமிடத்தில் எல்லா நெய்யும் உங்களுக்கு வெளியில் வர ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்க, ஓரங்களில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது அப்படியே. இப்போ நெய் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் ஒரு ஸ்பூனால் கொஞ்சம் அதிகப்படியான நெய்யை எடுத்துடுங்க. இல்லது அல்வா வந்து கொஞ்சம் செட் ஆனாக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெய் ஃபுல்லாக மேலே அப்படியே படிஞ்சுடுக்கும். இப்போ நம்ம சாஃப்டான அல்வா வேணும், திருநெல்வேலி அல்வா சாஃப்டான அல்வா வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம எடுத்துடலாம். சொல்லுவாங்க இல்லையா, வாயில் போட்டாக்களே அப்படியே வலிக்கிட்டு போகும், அந்த மாதிரி சாஃப்டான அல்வா வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ் தான். இதுக்கு மேலே கட்டியாக்க வேண்டியதில்லை. அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பார்க்க கொஞ்சம் கொல கொலன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 15 மினிட்ஸில் நல்லா செட் ஆகிடும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இருக்குது. நம்ம ஒரு 15 நிமிஷம் கழித்து அதை கட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு. நல்ல மொறுமொறுப்பான அல்வா வேணும்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணோம். நம்ம அதையும் செஞ்சு பார்க்கலாம். முதல்ல இந்த அல்வாவை பண்ணிவிட்டு அதை பண்ணலாம். இப்போ பாருங்கள், அல்வா நல்லா செட் ஆகிட்டு ஒரு 15-20 நிமிடம் ஆகிட்டு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். பீஸ் எடுத்து பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. எவ்வளோ கொல கொலன்னு இருந்தது நீங்கள் ஊற்றையில். இப்போ பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குது அல்வா. இப்போ நமக்கு சாஃப்டான அல்வா தயாராகிடுச்சு. இதை இன்னும் ஒரு 10 நிமிடம் நீங்கள் அடுப்புலேயே போட்டு கிளறினீங்கன்னா இன்னும் நிறைய நெய் வரும். அவ்வளோ நெய்யை எடுத்துடணுங்க. எடுத்து இந்த அளவுக்கு ஓரத்தில் முறுமுறுன்னு வந்த பிறகு மாற்றினீங்கன்னா உங்களுக்கு நல்ல மொறுமொறுப்பான அல்வா கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் மாற்றிக்கலாம் மொறுமொறுப்பான அல்வா வேணும்னா. இதுவுமே ஒரு 10 நிமிடத்தில் உங்களுக்கு செட் ஆகிடும். இந்த பாருங்க, இந்த அல்வாவை நம்ம பீஸ் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு.
எப்படி செட் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஒரே ரெசிபியில் 2 வகையான அல்வா செஞ்சு பார்த்தோம். சாஃப்டான அல்வாவும் செஞ்சோம், மொறுமொறுப்பான அல்வாவும் செஞ்சோம். உங்களுக்கு எந்த அல்வா பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கோதுமை அல்வா வந்து பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்து கொடுக்கக்கூடியதுங்க. சின்ன குழந்தைக்கு கூட நீங்கள் அல்வா கொடுக்கலாம். அது நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.